எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் அப்பா நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை கொடுத்து பார்க்க போனால் பாரத பிரதமருக்கு வந்து இப்போ 3வது முறையாக வந்து கடிதம் கொடுத்துருக்கேன். 3 கடிதங்கள் இந்த முறை கொடுத்துருக்கேன். இதோட 19 கடிதங்கள் அவர் கொடுத்துருக்கேன். இந்த 3 கடிதத்தில் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், பியூசி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அந்த மையம் வந்து அந்த பியூசி சர்வீஸ் சென்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குற சென்டர் வந்து தமிழகத்திலேயும் அனைத்து மாவட்டங்கள்லையும் அதிக அளவில் கொண்டு வர்றதுக்கு வந்து ஊக்குவிக்கணும். அந்த 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 பியூசி சர்டிஃபிகேட் கொடுக்குற சென்டரை வந்து அதிகமாக இளைஞர்கள் வந்து தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக அந்த மனுவை கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ டெல்லியிலே பார்த்தீங்கன்னா அங்கே மாசு கட்டுப்பாட்டு அதனால் அதிகமாக இருக்குது. அதனால தான் தமிழகத்தில் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பியூசி சென்டர் வந்து தமிழகத்தில் அதிகரிக்கிறதுக்கு வந்து அவருக்கே கடிதம் கொடுத்துருக்கேன். அது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, எல்பிஜி வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்களா, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் 5 பேருக்கு மேலே இருக்கிறாங்களா, லீகலாக வந்து அவங்களுக்கு 3 சிலிண்டர் வரைக்கும் கொடுங்க. 2 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க, 3 சிலிண்டர் வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்க பாரத பிரதமருக்கு. இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூகே, யூஎஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டேட்டில் எல்லாமே வந்து ஓஎம்சியில் இருக்குது. அதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்து மத்திய அரசு சார்பில் வந்து டெல்லியில் கூட ஆரம்பிங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா அந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து அரசு சார்பிலே இருந்தால் ஜென்யூனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கோரிக்கை கொடுத்துருக்கேன். இந்த 3 கோரிக்கை வந்து பாரத பிரதமருக்கு புதுடெல்லிக்கு அமைச்சிருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டை வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ் வெளிப்படுத்துறதுக்காக தான் வீடியோ போட்டோம். இது போட்டு அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.